ஓட்டம், மூச்சு வாங்க ஓட்டம், பின்னாடி யாரோ துரத்துறாங்கங்கிற பதட்டம். நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத சில பயங்கள் இருக்கும். அன்னைக்கு விஜய்க்கு நடந்தது ஒரு சின்ன துரத்தல் வேட்டைதான். ஆனா அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆகிடுச்சு. அந்த பயத்துக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு புது தைரியத்தை கொடுத்துச்சு. அது என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க விஜயோட அந்த திக் நிமிஷத்தை பார்க்கலாம். போன எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, விஜய் எப்படி லக்ஷ்மி மாடு கிட்ட பயந்து அப்புறம் அப்பா சொன்னதை கேட்டு அது கூட ஃப்ரெண்டானான்னு. பெரிய மாடே நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, இனிமே இந்த உலகத்துல எதை கண்டும் பயம் இல்ல அப்படின்னு ஒரு புது தைரியத்தோட நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு அடுத்த நாளை தொடங்கினா விஜய். ஆனா அந்த தைரியத்தை சோதிக்கிறதுக்காகவே இன்னைக்கு ஒரு ஆடு காத்துட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. விடியற்காவை நேரம். சூரியன் மெல்லமா எட்டி பார்க்க தோட்டத்துல பனிப்புகை லேசா படர்ந்திருந்தது. அம்மா ஜமுனா வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்க காஃபி வாசலை வீடு முழுக்க நிறைஞ்சிருந்தது. நம்ம ஹீரோ விஜய் நேத்து கிடைச்ச தைரியத்துல கைய வீசிக்கிட்டு ஒரு குட்டி டவுசரோட தோட்டத்துக்குள்ள ராஜா மாதிரி நடந்து வந்தான். அவன் நடையிலே ஒரு மிடுக்கு இருந்தது. விஜய்க்கு வயசு 3 தான். ஆனா அவனுக்கு தன்னை அந்த பண்ணையோட எஜமானன்னு நினைப்பு. அப்பா எப்படி தோள்ல துண்டு போட்டுக்கிட்டு வயலுக்கு போவாரோ அதே பாவனையில இவனும் போவான். ஒரு வண்ணத்து பூச்சி பறந்தா கூட ஏய் நில்லு அப்புறம் பிடிச்சுப்பேன்னு மழல மொழியில கட்டளை போடுவான். அந்த அதிகாரத்துல ஒரு வெகுளித்தனமான அழகு இருக்கும். அப்போதான் அந்த மரத்தடியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம பண்ணையோட வெள்ளாடு விஜய் கண்ல பட்டுச்சு. அது கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆடு. விஜய் மனசுல நேத்து பெரிய மாடையே சமாளிச்சிட்டோம், இந்த சின்ன ஆடு ஏமாத்திரம்ங்கிற எண்ணம். கையில இருந்த குச்சியை ஆட்டிக்கிட்டு ஏய் போ போன்னு அதை விரட்ட போனான். அவன் சத்தம் போட்டா அந்த ஆடு பயந்து ஓடிடும்னு நினைச்சான். ஆனா நடந்தது வேற. அந்த ஆடு விஜயை பார்த்து பயப்படல. மாறாக இவன் ஏதோ நம்ம கூட விளையாட கூப்பிடுறான், நமக்கு புது பார்ட்னர் கிடைச்சிட்டான்னு தப்பா புரிஞ்சுக்கிச்சு. விஜய் கிட்ட வர வர அந்த ஆடு தலைய ஆட்டிக்கிட்டு மேன்னு சத்தமா கத்திக்கிட்டே அவன் மேல தாவ பார்த்துச்சு. விஜய் திகச்சு போயிட்டான். ஐயோ இது நம்மள முட்டை வருதுன்னு நினைச்சு வந்த வேகத்துல பின்னங்கால் பிடரியில் அடிக்க திரும்ப ஓட ஆரம்பிச்சான். ஆடு விடாம விளையாட்டுக்காக இவன் பின்னாலேயே துரத்த ஆரம்பிச்சது. இப்போ தோட்டம் முழுக்க ஒரே சத்தம். விஜய் அம்மா அப்பா காப்பாத்துங்கன்னு அலறிக்கிட்டே ஓடுறான். அவனுக்கு மூச்சு வாங்குது, நெஞ்சு படபடக்குது. திடீர்னு ஒரு பெரிய மரத்தோட வேர்ல கால் தடுக்கி விஜய் தொப்புன்னு குப்புற விழுந்தான். முழங்கால்ல சிந்ததா சிராய்ப்பு. வலி ஒரு பக்கம், பயம் மறுபக்கம். விஜய் எந்திரிக்க கூட முடியாம மண்ணுல முகத்தை புதைச்சுக்கிட்டு என்ன ஒன்னும் பண்ணிடாதன்னு அழுதுகிட்டே கண்ணை மூடிக்கிட்டான். இப்போ அந்த ஆடு முட்டை போகுது, வலிக்க போகுதுன்னு விஜய் பயத்தோட காத்துட்டு இருந்தான். ஒரு நொடி, 2 நொடி. திடீர்னு அவன் கழுத்துல ஒரு ஈரம். சொரசொரப்பான நாக்கு ஒண்ணு அவன் கண்ணீரை துடைச்சது. விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. மெல்லமா பயந்துகிட்டே ஒரு கண்ணை திறந்து பார்த்தான். அந்த ஆடு அவனை முட்டல. அவன் பக்கத்துல படுத்துக்கிட்டு அவன் முகத்தை அன்பா நக்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கண்ணுல எந்த கோபமோ இல்ல, வெறும் விளையாட்டுத்தனம் மட்டும்தான் தெரிஞ்சது. விஜய் மெல்ல எழுந்திருச்சு உக்காந்தான். அந்த ஆடு அவன் மடியில தலைய வச்சுச்சு. அட இது நம்மள அடிக்க வரல, நம்ம கூட விளையாடதான் வந்திருக்குங்கிற உண்மை அந்த பிஞ்சு மனசுல பழிச்சுன்னு உரைச்சது. விஜயின் அழுகை இப்போ சிரிப்பா மாறிடுச்சு. தான் கையால அந்த ஆட்டோட தலைய வருடினா. நீ நல்ல பையனா, நான் தான் பயந்துட்டனான்னு அதுகிட்டயே பேசினா. அந்த ஆடு பதில் சொல்ற மாதிரி வாழ ஆட்டுச்சு. பயம் போய் அங்கே ஒரு புது நட்பு உருவானது. இத்தனையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அப்பா சீனிவாசன் ஓடி வந்தார். விஜய தூக்கி மார்போட அணைச்சிக்கிட்டார். விஜய் குட்டி, நேத்து அம்மா மாடு, இன்னைக்கு அண்ணன் ஆடு, எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், பயப்படக்கூடாதுன்னு சொன்னார். அப்பா சொன்ன அந்த வார்த்தையும் அம்மா ஜமுனா ஓடி வந்து என் செல்லத்துக்கு ஒன்னும் ஆகலையேன்னு உச்சி முகர்ந்த அந்த தருணமும் பார்க்கிற நமக்குள்ள ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கும். குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து என்ன கட்டுக்கிட்டோம்? சில சமயம் நமக்கு எதிரா வர விஷயங்கள் நம்மள பயமுறுத்த வர்றதில்ல. நம்மளோட பயம்தான் சின்ன விஷயத்த கூட பூதமா காட்டுது. எதிரி கூட நண்பன்தான், நாம புரிஞ்சுகிட்டா. சரி, ஆட்டுக்குட்டி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆனா அன்னைக்கு சாயங்காலம் வயல்ல அறுவடை முடிஞ்சிருந்தது. குவிச்சு வச்சிருந்த நெல் குவியல்கள் தங்க மலை மாதிரி ஜொலிச்சது. விஜய் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள்ள தூங்க போறதில்ல. அவன் வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு வித்தியாசமான இடத்துல திறந்த வெளியில தூங்க போறான்.
அது என்ன இடம்? நிலா வெளிச்சத்துல அப்படி என்ன அதிசயம் காத்திருக்கு? அது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். விஜய் அந்த ஆட்டுக்குட்டிய அழைச்சுக்கிட்டே வீட்டுக்கு நடந்தான். பயம் விலகி பாசம் நிறைந்த அந்த பொன்மாலை பொழுது ஒரு நம்பிக்கையான விதைய அவன் மனசுல விதைச்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.